அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன விஷயத்தை அரசியல்வாதி ஆகணும், அரசியலில் பெரிய ஆளாக ஆகணும், அரசியலில் நிறைய சம்பாதிக்கணும், வசதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அந்த அரசியலில் ஈடுபடுவாங்க. அது வெற்றி என்பது ஜாதக அமைப்பு யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் அந்த வெற்றி என்பது கிடைக்கும். அதாவது ஜாதகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 15 விதிகளை சொல்கிறாங்க நம்ம முன்னோர்கள் ஜோதிட ஞானிகள். 15 விதிகள். அந்த 15 விதியில் ஏதாவது ஒரு விதி இருந்தால் மட்டும்தான் அரசியலில் அவங்க பெரிய ஆளாக ஜொலிக்க முடியும், ஜெயிக்க முடியும், சம்பாதிக்க முடியும். அப்போ பாருங்கள், அரசியலில் லாபம் யாருக்கு? இதுக்கு அரசியல்வாதியாக இருந்தும் லாபத்தை பெறலாம் அப்படின்ற விஷயமும் இருக்குது. அரசியல்வாதி கூடயே இருந்து லாபத்தை பெறக்கூடிய அமைப்பும் உண்டு. ஓகேவா? இதுக்கு 3 ரூல்ஸ். ஒன்று, லக்கணத்திலிருந்து 9ஆம் இடத்துல குரு இருக்கணும், லக்கணத்தில் புதன் இருக்கணும், சூரியன் வலிமையாக இருக்கணும். பாருங்கள், உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தை போடுவோம். கடக லக்கணமாக வச்சுக்கிடுவோம். லக்கணத்தில் புதன் இருக்கணும், லக்கணத்திலிருந்து 9ஆவது இடத்துல குரு இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9. குரு வீட்டிலே குரு இருக்கார், ஆட்சி பலத்தோடு இருக்கார். இதுக்கப்புறம் சூரியன் வலிமையாக இருக்கணும். சூரியன் ஒன்று இங்கே இருக்கலாம், உச்சமாக இருக்கலாம், அல்லது சூரியன் சிம்ம வீட்டில் ஆட்சியாக இருக்கலாம், அல்லது குருவோடு சேர்ந்து சூரியன் இருக்கலாம். இதெல்லாம் வலிமையான அமைப்பு. இப்போ குருவோடு சூரியன் சேர்ந்து இருந்தால் சிவராஜ யோகம் அப்படின்னு பேர். சிவராஜ யோகம் என்ன செய்யும்னா, மிகப்பெரிய ஒரு பதவியை கொடுத்துரும். அவர் நடந்து போனார்னா ஒரு 5 பேர் 10 பேர் எந்திரிச்சு நின்று வணக்கம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு மரியாதையை கொடுத்துரும். அதுதான் இந்த சிவராஜ யோகத்தினுடைய தனிச்சிறப்பு. அப்போ லக்கணத்தில் புதன் இருக்க வேண்டும், 9ஆம் இடத்தில் குரு இருக்க வேண்டும், சூரியன் சுபஸ்தானத்தில் இருக்க வேண்டும். சுபஸ்தானம் அப்படின்னா வலிமையான இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜாதக அமைப்பு உடையவர் அரசியலில் மிகப்பெரிய ஒரு லாபத்தை அடைவார். லாபம் என்பது இங்கே பொருளாதாரம் மட்டும் இல்லை, அதிகாரம், பதவி, அந்த பந்தாவான வாழ்க்கை, சொகுசான வாழ்க்கை, இது எல்லாமே கிடைக்கும். ஏன் 9ஆம் இடத்தை சொன்னாங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், குரு 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை பார்க்கும்னு. அப்போ குரு 9ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா லக்கணத்தை பார்க்கும். 1 2 3 4 5. அப்போ குருவுடைய பார்வை லக்கணத்தின் மீது விழும், புதன் மீதும் விழும். அதனால தான் இந்த அமைப்பு சொன்னாங்க. நல்லா கேட்டுக்குங்க, அரசியலில் பெரிய ஆளாக வரணும் அப்படின்னா இந்த அமைப்பு இருக்கணும். இந்த அமைப்பு மட்டும் கிடையாது, ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு 15 விதிகளை சொல்கிறாங்க. அந்த 15 விதியில் இது ஒரு அமைப்பு. நன்றி, வணக்கம்.